ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி வில்லேஜ் சீரிஸ் எபிசோட் 3 தான் பார்க்க போகிறோம். சண்டே என்ன பண்ணோன்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல். ஸோ நாங்கள் பிரியாணி செய்ய போகிறோம். மார்க்கெட்டுக்கு போயிட்டு பிரியாணிக்கு தேவையான திங்ஸ்லாம் வாங்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஓகே, பிரியாணி செய்யணும், ஒரு புது ஓகே. சண்டே ஆனால் எங்கள் ஊரில் சந்தை போடுவாங்க. சரி, பிரியாணிக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு எல்லாமே அங்கேயே வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். அங்கே போனால் ஃப்ரெஷ்ஷாக ஃபிஷ்ஷு இறாலாம் வச்சுருந்தாங்க. என் பையன் வேறு பார்த்துட்டு இறா கேட்டான். அது அப்புறம் மண்டே வாங்கிக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு பிரியாணிக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டோம். வாங்கி முடிச்சுட்டு அப்படியே ஆப்போசிட்லேயே சிக்கன் கோழி கடை இருந்துச்சு. அங்கே பார்த்தா முழு நாட்டுக்கோழியே உரிச்சு தொங்க விட்டுருந்தாங்க. பார்க்கும்போது என்னவோ பாவமாக இருந்துச்சு, ஆனால் சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும் இல்லையா, அதை நினச்சிக்கிட்டு அப்படியே வாங்கிட்டோம். ஷாப்பிங் ஓவர், வீட்டுக்கு கிளம்ப போகிறோம். பிரியாணி செய்கிறோம், சாப்பிட்றோம். மார்க்கெட்லேருந்து ஐஸ் வாங்கிட்டு வந்திருந்தோமா, அதை 2 பசங்களும் கை சில்லுன்னு இருக்குன்னு தமிழ் வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக இருந்தது. நான் வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணிகிட்டு இருந்தேன். எங்கள் அத்தை அடுப்பு பற்ற வச்சுட்டு இருந்தாங்க. எங்கள் மாமா விறகு வெட்டி கொடுத்துட்டு இருந்தாங்க. எங்கள் வீட்டுக்கார் அந்த புதினா கொத்தமல்லியெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தார். இப்படி ஆளுக்கு ஒரு வேலையாக சேர்ந்து செய்கிறது ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. என்னதான் சென்னையில் நம்ம அந்த 4 சவத்துக்குள்ளே வேர்த்து விறுவிறுத்து பிரியாணி செஞ்சாலும் அப்போ சாப்பிட்ற சந்தோஷத்தை விட இப்போ இந்த எக்ஸ்பீரியன்ஸே ரொம்ப புதுசாக இருந்தது. வெட்ட வெளியில் தென்னைமர காற்றுல ஒரு களைப்பே தெரியாமல் எல்லோரும் சேர்ந்து செய்கிறது ஒரு ஜாலியாக இருந்தது. புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. நீங்களும் வீக்கெண்டில் ஒரு நாள் உங்கள் ஃபேமிலியோடு சேர்ந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கடா எங்கள் மாமாவை காணோன்னு திரும்பி பார்த்தா அவரே மரத்துலேருந்து இளநீ விழுந்துச்சுன்ட்டு இளநீ வெட்டிகிட்டு இருந்தார். அப்பாடா, ரொம்ப தாகமாக இருந்ததுன்னு நினச்சேன். கரெக்டாக ஒரு இளநீ வெட்டினாரா, வாங்கி குடிச்சிட்டேன். சூப்பராக இருந்ததுங்க. எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை எங்கள் வீட்டு இளநீ இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்ன்ட்டு. அந்த இளநியை விட எனக்கு வழுக்க சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுலேருந்தே யாருக்கெல்லாம் வழுக்க சாப்பிட்றது பிடிக்கும்னு சொல்லுங்கள். அப்புறம் பிரியாணி கறி, அரிசி, தண்ணி எல்லாமே போட்டாச்சு. ஆனால் உப்பு மட்டும் எத்தனை வாட்டி போட்டாலும் உரைக்கவே இல்லைங்க. இந்த ரேஷன் உப்பு தெரியாமல் போட்டுட்டோம். ஏன்னா இதில் கூட கலப்படம் பண்ணுறாங்கன்னு தெரியல, சுத்தமாக உரைக்கலை. ஒரு அரை பேக்கெட் உப்பு போட்டிருப்போன்னு வைங்களேன். மாற்றி மாற்றி போட்டோம், அப்போ கூட அந்த டேஸ்ட்டே வரல. அப்புறம் ஒரு வழியாக போட்டு மேட்ச் பண்ணிட்டோம். அப்புறம் மேரினேட் பண்ணி வச்சுருந்த சிக்கன் 65 போட்டு பொரிச்சு எடுத்துட்டோம். 65 பொரிச்சு எடுக்கவும் தம்மில் பிரியாணி எனக்கும் கரெக்டாக இருந்தது. உடனே போய் உட்காந்து ஃபேமிலியாக ஒரு சூப்பரான லஞ்சு சாப்பிட்டோம். ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் எபிசோட் பார்க்குறதுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய்.